Hey guys, good evening. Inike Saturday and it was no energy, low mood and we didn't do anything from the morning. I mean, காலையிலேருந்து ஒரு வேலையும் செய்யல. நானும் மிஷிகா வந்து just roaming around and afternoon சாப்பாடு கூட சாப்பிடல. அப்படியே ஃபுல்லாக தூங்கிட்டோம். வெளியில் வந்து ஒரு போகிற வேலை மட்டும் இருந்தது, அது மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டு we just slept and we slept like anything till Mishi don't do like that. We slept like anything around 4 o'clock தான் நாங்கள் எழுந்திரிச்சோம். ஸோ எங்கள் வீடு கிட்ட வந்து ஒரு கோவில் இருக்குது, ஆத்து கோவில்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஏதோ திருவிழா போயிட்டுருக்கு. சென்னையில் இந்த மாதிரி ஒரு திருவிழா, சென்னைக்குள்ளே வந்து நான் மயிலாப்பூருக்கு அப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். தட்டும் எங்கள் வீடு கிட்டே இருக்கிறதுனால. ஸோ அங்கே போகிறதுக்கு அங்கே தீ மிதிக்கிற எல்லாம் வேலை ஃபங்க்ஷன் இருக்குது போல். ஸோ அங்கே தீ மிதிக்கிறதுக்கு லக்ஷ்மி போயிட்டுருக்காங்க. ஸோ பிகாஸ் ஐம் ஆன் மை பீரியட்ஸ்னால லக்ஷ்மி வந்து வீட்டில் வர முடியல. அதனால காலையில் பாத்திரம் தைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. ஸோ இன்றைக்கி கோகி தான் வந்து ஐ மீன் பாத்திரம் தேய்ச்சாங்க. இன்றைக்கி தேய்ச்சி தான் ஆஃபீஸ் போனாங்க. மிஷி வந்து ஹாலில் கொஞ்சம் பெருக்கி தொடச்சாங்க. ஸோ வீடு வந்து குப்பை காடாக இருக்குது. இப்போ நான் வந்து க்ளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து அந்த மிஷி வந்து அந்த ஆற்றுக்கோவிலில் மிஷியும் அவள் ஃப்ரெண்டும் வந்து ஆற்றுக்கோவிலுக்கு வெளியே, நான் கோவிலுக்கு போக முடியாது பட் வெளியில் வந்து சரி ஓகே. ஸோ வெளியில் வந்து நிறைய அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ so she's damn excited. ஸோ அங்கே வந்து இப்போ போகிறோம். போயிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து டின்னர் வந்து என்னோட சித்தப்பாவோட வீட்டில் டின்னர் இருக்குது. ஸோ நைட்டும் சமைக்க வேண்டாம். ஸோ எஸ் ஐ கெட் சான்ஸ் நாட் டு குக் ஆன் மை ஆஃப் டேஸ். ஸோ வீடு பாடு மோசமாக இருக்குது. ஐ ஹாவ் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். எனக்கு ப்ராப்பராக க்ளீனிங் இப்போ பண்ண ஆரம்பிக்கணும் பிஃபோர் வி கோ. ஸோ எஸ் அதனால வந்து இதுக்கு எடிட்டிங்கும் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. 2 நாளாக ஜஸ்ட் லைக் தட் வி வேர் வேஸ்டிங் ஆர் டைம் பை ரோமிங் ஹியர் அண்ட் தேர். ஸோ ஜஸ்ட் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நத்திங் ஸ்பெஷல் டில் நவ் பட் ஐம் ஃபார் ஷுர் நான் வந்து அந்த ஆற்றுக்கோவில் அங்கே நாங்கள் போனோன்னா கண்டிப்பாக we are going to share with you all what are the things we saw over there, and if I'm buying anything then I'll be surely showing with you all what did we buy from there. So stay connected and keep on watching. ஸோ இப்போ இதுதான் என்னோட பெட்ரூமோட ஸ்டேட்டஸ். காலைல எழுந்திரிச்சு அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஹாலில் துணியெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த ரூம் எப்போவுமே அந்தளவுக்கு யூட்டிலைசேஷன் இல்லாதனால அவ்வளோ அழுக்காகாது. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டேபிளில் இருக்கிற துணி மடித்து வச்சது உள்ளே வைக்கணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும். அண்ட் கேன் யூ see அப்படி அசிங்கமாக இருக்குது என்னோட கிச்சன். So I need to make everything ready and then I'll get back to you all.
ஈவினிங். ஸோ இன்றைக்கி சண்டே அண்ட் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி லீவ் போட்டேன். காலையில் ரொம்ப முடியல, ஒரு மாதிரி லைக் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் அப் ஃப்ரம் த பெட். ரொம்ப டயர்டாக இருந்தது. அண்ட் ஃப்ரம் ஃப்ரைடேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தூங்கிட்டே இருக்கேன். ஐ மீன் எனக்கு ஜஸ்ட் தூக்கம் மட்டும்தான் தேவை மாதிரி இருந்தது. தூங்கிட்டே இருக்கேன் ஃபுல்லாக. மத்தியானம் தூங்க வேண்டியது, அப்புறம் நைட்டு சீக்கிரமாக தூங்க வேண்டியது, காலையில் லேட்டாக எழுந்திக்க வேண்டியது, இதே தான் போயிட்டுருக்கு. சாப்பாடும் கரெக்டாக எதுவுமே இல்லை, வீட்டில் வைக்கவும் இல்லை. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு அப்புறம் முடியவே இல்லை, அதனால ஆஃபீஸ்க்கு போகவே முடியல. அதுக்கப்புறம் லைக் கொஞ்சம் டிமார்ட் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்திருப்போம். அங்கே ரைஸ் எல்லாம், பச்சரிசியெல்லாம் எங்களுக்கு மிஷிக்கு அங்கே உள்ள பச்சரிசி தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு கோலம்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் பிராண்ட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்க போனோம். அது வாங்கிட்டு வந்துட்டு திருப்பியும் ஆஸ் யூஷுவல் சண்டே ஹீ வென்ட் டு ஹிஸ் சிஸ்டர்ஸ் பிளேஸ். ஸோ அங்கே நான்வெஜ் சாப்பிட போனாங்க. நான் அந்த நேரத்தில் நான் எங்கள் வீட்டில் நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டுட்டு we have to start our evening for tomorrow's active Monday. அப்போ தான் அந்த வீக் ஆரம்பிக்கும். எனக்கு ஏதோ வீக் ஆரம்பிச்சிச்சு எங்கள் ஆஃபீஸில், பட் நான் தான் எனக்கு லீவ் போட்டேன். ஸோ எஸ், தட்ஸ் அ வெரி வெரி டல் வீக்கெண்ட் சொல்லலாம் இந்த வீக்கு. அதனால எதுவுமே உங்கள் கூட ஷேர் பண்ணல. ஐ மீன் வீடியோ எடிட் கூட பண்ணலை, அதுக்கும் ஒரு மூட் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து என்னை வந்து லைக் டு மோட்டிவேட் மை செல்ஃபுக்காக சரி ஓகே ஆரம்பிக்கலாம். மெயினான ரீசன் என்னோடய க்ரீன் டீ காலி ஆயிடுச்சு. ஸோ க்ரீன் டீ குடிக்காமல் என்னால் வந்து இந்த பிரிஸ்க் எஃபெக்ட் வராது. சில பேருக்கு இருக்கும் இல்லையா, ஈவன் டீ அடிக்டட் பீப்புளுக்கு வந்து டீ குடிக்கலன்னா அந்த ஒரு பிரிஸ்கான வேலை ஒன்றும் செய்ய முடியாமல் ஆகிடும். அதே மாதிரி தான் எனக்கு க்ரீன் டீ இல்லாததுனால க்ரீன் டீ குடிக்காமல் வந்து எந்த வேலையும் ஓடலை. ஸோ கோகி வந்து as always the biggest help which he do, துணி மடித்து வைக்கிறதெல்லாம் மடித்து வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து துணி திங்ஸ் வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல வைக்கணும். அப்புறம் லக்ஷ்மி லைக் ஷி ஹஸ் நாட் கம் ஃபார் 3 days-ஆக அவங்க வரல. ஸோ 2 நாளாக பாத்திரம் தைக்கிற வேலை நான் பண்ணலை, இன்னொருத்தங்க பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கீழே யார் பண்ணியிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் பெருக்கி துடைக்கிற வேலை இருக்குது, அதை நான் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ லேசி அண்ட் டேம் லேசி. இந்த மாதிரி நான் லேசியாக இருக்கிறதுக்கு ஏன் ரீசனே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எஸ், எனக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து லேசியாக உட்காந்து வாட்டர் மெலன் நம்பிக்கிட்டு இருக்காங்க, காமிக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் ஆல். இப்போ தான் வந்து நான் பர்பிள்லேருந்து ஒரு புதுசாக நிறைய ஐ மீன் நான் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிசி க்ரீமும் அப்புறம் நிவ்யாவோட கிளிப் கிரேயான் புதுசாக வந்திருக்கு. அது நான் வந்து இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, நான் என்னோட காசில் வாங்கினது. ஸோ ஸோ வாங்கினேன். ஸோ இது நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது, அதோட ஷேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக என்னெல்லாம் வாங்கினேன் ஞாபகம் இல்லை, பட் என்னெல்லாம் வாங்கினேன் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் என்ன ஃப்ரீ ஆக்கிக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஐ திங்க் ஐ நீட் டு எடிட் 3 videos. இந்த வீடியோ, வெட்னஸ்டேயோட வீடியோ, அப்புறம் இன்னொரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த வேலை வேறு இருக்குது. ஸோ எஸ் கைஸ், பார்த்துக்கிட்டே இருங்க.
Yes guys, almost எல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு. லைக் அங்கங்கே நிறைய அசிங்கமாக வந்து திங்ஸ் ஸ்கேட்டர்டாக இருந்தது, எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ரிமைனிங் திங் மிச்ச திங் என்னென்னா, நான் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கடைசியில் தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி, ஒரு ½ hour முன்னாடி வந்து வீடு பெருக்கி துடைக்கணும். பிகாஸ் லக்ஷ்மி வரல, லக்ஷ்மி வந்து ஊருக்கு போகிறாங்க. இன்னைக்கு அவங்க மாலை போட்டு தீ மிதிக்க போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வர முடியாததுனால அவங்க லீவில் இருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ தான் எனர்ஜி வருது, பிகாஸ் என்னோட க்ரீன் டீ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ரீன் டீ வந்து இந்த புது கப் டிமார்ட்லேருந்து வாங்கின புது கப்பு. இது வந்து ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்காக வாங்கினேன், பட் இங்கே இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒன்று கொக்கிக்கணும் வாங்கினேன். ஸோ இது வந்து அம்மு வந்து நிறைய இந்த மாதிரி காஃபி மக்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. So I got inspired from her and I thought okay, let me buy, because என்கிட்டயும் நிறைய இந்த மாதிரி glassware collection இருக்குது, பட் காஃபி மக் கலெக்ஷன் அவ்வளோ இல்லை. பிகாஸ் நான் காஃபி குடிக்க மாட்டேன், டீ மட்டும் தான் குடிப்பேன். அவ்வளோ குடிக்க மாட்டா, பட் அவள் க்ரீன் டீயும் அவ்வளோ குடிக்க மாட்டா. பட் எதுக்காக அவ்வளோ வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஹால் வந்து நான் நினச்ச மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இது மேலால் என்ன சொல்கிறது, மேலே மேலே க்ளீனாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நீட்டாக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிகாஸ் பெட்ஷீட்ஸ்லாம் எதுவுமே மாற்றலை. பெட்ஷீட்ஸ்லாம் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் ஓன்லி. நம்மளுக்கு 14th தமிழ் நியூ இயர் அண்ட் 15th விஷு வருது இல்லையா. ஸோ ஐல் பி சேஞ்சிங் 13th ஈவினிங் நைட்டு சேஞ்ச் பண்ணுவேன். யூஸ்வலாக எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். நியூ இயர், எந்த நியூ இயர் இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், லைக் கேலண்டர் நியூ இயர், இந்த 31st இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளோட தமிழ் நியூ இயர், மலையாளம் நியூ இயர், இல்லை ஏதாவது ஒரு தீபாவளி. ஸோ அதுக்கு ஒரு நைட் முன்னாடி வந்து நான் எல்லாம் மாற்றிட்டு வச்சுருவேன், இல்லை க்ளீன் பண்ணி கூட வச்சுருவேன். ஸோ அதனால் இது வந்து இந்த பெட்ஷீட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் ஆக்சுவலாக ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ லைக் ஆல்மோஸ்ட் 2-3 days தானே, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படியோ வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும், திருப்பியும் மாற்றுறதுக்கு பதிலாக. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து மிஷி வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். கொஞ்சம் வந்து அவளுக்கு மட்டும் மோர் சாதம் மட்டும் கொடுக்க போகிறேன். வேறு நைட்டு வந்து எந்த ஒரு குக்கிங் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்குமே எதுவுமே வேண்டாம், பிகாஸ் நான் பழசெல்லாம் சாப்பிட்டு என்னோடய வயிறுலாம் ஒரு மாதிரி பண்ணது. ஸோ அதனால் நானுமே ஒன்றுமே சாப்பிட போகிறதில்ல. ஸோ நாளைக்கே எடுத்துகிட்டு போகக்கூடிய யூனிஃபார்ம், என்னோடய ட்ரெஸ்ஸு, கோக்கியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி திங் இஸ் ரெடினா. ஒன்லி இப்போ வந்து நான் வந்து பெருக்கி துடைக்கணும், பாத்திரத்தை ஒதுக்கி வைக்கணும். தட்ஸ் இட். யா, உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து I wanted to show you what நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு பர்பிள்லேருந்து. ஸோ எஸ், ஸோ இது பர்பிள்லேருந்து கிடையாது. திஸ் இஸ் நெக்ஸ்ட் வீட்டுக்கிட்டே வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கேருந்து வாங்கினேன், சுஜா ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லிட்டு. இது வந்து மைட் பி இன்றைக்கி நைட் போடுவேன், பிகாஸ் ரொம்ப வந்து டேன் ஆகிடுச்சு மூஞ்சி, அதனால் இது போடுவேன். அண்ட் லெட் மீ ஷோ யூ, நீங்கள் எங்கே கொண்டு வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் பக்கத்தில் ஒரு கடையிலேருந்து வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்து விஷுவுக்கு இல்லை தமிழ் நியூ இயருக்கு போடலான்னு கொண்டு வந்தேன் மிஷிக்காக. அண்ட் திஸ் அகெயின் மைட் பி இந்த நைட் டைம் இருந்தால் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வாட்டி வாங்கினேன். ஸோ யூஸ்வலாக முன்னாடி வந்து பர்பிள் வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, பட் எனக்கு டைம் கிடைக்காதனால நான் வந்து ஐ ஸ்டாப் டூயிங் வீடியோஸ் ஃபார் தெம். எனக்கு லைக் ஐ கான்ட் பி கமிட்டட் இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் வீடியோஸ், எனக்கு டைம் இல்லாதனால. ஸோ ஆனால் இந்த சிசி க்ரீம் வந்து இட்ஸ் வெரி குட் ஃப்ரம் எஸ்கியூ. ஐ டோன்ட் நோ, இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் தான் சொல்லிகிட்ருக்காங்க, பட் தெரியல. ஒரு சில வந்து லோக்கல் பிராண்ட் கூட நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து கோல்டன் ரிட்ரீவர், என்னோட 02 ஷேடு சிசி க்ரீம் ஃப்ரம் எஸ்கியூ. I don't know, நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது Stray-Quay or whatever it is. So I don't know it's focusing or not. Let me make it like this. இது ரொம்ப சூட்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் ரொம்ப வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்காது, அதே மாதிரி ரொம்ப கேக்கியாக இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் 9 to 6 லைக் மார்னிங் போட்டிங்கன்னா இட் வில் ஹாவ் அன் எஃபெக்ட் டில் ஈவினிங். ஸோ தட்ஸ் வாட் ஐ லவ்ட் இட். அண்ட் அதனால தான் வந்து இது வாங்கினேன். அண்ட் கொஞ்சமே எடுத்தால் போதும், அதுவே உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 250 rupees இது. And next 1 minute.
நெக்ஸ்ட் வந்து நான் இந்த என்வே பே, வாட் இஸ் திஸ், என்வே பேன்னு ஒரு பிராண்ட். இதுவும் வந்து பர்பிள் வெப்சைட்டில் இருக்குது. ஓகே, நான் இப்படி காமிக்கிறது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக் சொன்னாங்க. இது வந்து 89 rupeesக்கு நான் வாங்கினேன். அண்ட் இது வந்து கைண்ட் ஆஃப் ஃபியூஷியா பிங்க்கு அப்படின்னா கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும். நான் இது வந்து ஸ்வாட்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எஸ், இட் இஸ் வெரி லைட். ஸோ அகெயின் நான் யூஸ்வலாக வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற கலர் தான் நான் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் என்னோடய ஸ்கின்க்கு. நேச்சுரல் பார்த்தீங்களா, கொசு எப்படி கடிச்சிருக்கேன் என் கையிலலாம். ஸோ லெட் மீ ஷோ யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ இப்படி இருக்குது. I don't know, it is focusing. Yeah, the next one is this. இது வந்து புது ஒரு விஷயம் நான் வாங்கினேன். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தேன், என்னடா நிவ்யாவில் வந்து லிப் கிரையான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது லிப் கிரையான் தானா இல்லை வந்து வெறும் லிப் கிளாஸாக தெரியல, பட் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸோ இதில் 3 shades இருக்குது. எஸ், ஸோ இது வந்து ரொம்ப லிப் கிரையான், ஐ மீன் இந்த லிப் க்ளாஸும் சொல்ல முடியாது, அதே மாதிரி மேட் ஃபினிஷ் கிடையாது. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, உங்கள் லிப்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து க்ளாஸி எஃபெக்ட் கொடுக்குது. See, so it gives a very glossy effect. அண்ட் இதுலுமே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வருது. உங்களோட டெய்லி வேருக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நிவ்யா வந்து லைக் இட்ஸ் வெரி நோன் இல்லையா, ஸோ அதனால நான் நினச்சி ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்குதுன்னா ஐ கேன் லைக் I'll inform you all. You can very well go ahead and buy. இது 3 கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த கோரல் கலர் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ்கேவோட பேடாஸ் காஜல். அதே மாதிரி தான் நம்ம வந்து எப்போவுமே ரொம்ப வந்து ஜாஸ்தி விலை கூடுதலாக இருக்கிறது மட்டும் நல்லா எஃபெக்டாக வேலை பண்ணோன்னு கிடையாது. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஐ மீன் இட் ஸ்டேஸ் ஃபார் லாங். அண்ட் இது ரொம்ப வந்து நான் வந்து யூஸ்வலாக இது ஐலைனர் போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது. பெட்டர் தென் லாக்மே ஐகானிக், ஐ வில் சே. So this guys, it's my true opinion about this brand. It's not a sponsored video, again I'm telling you. So yeah, so இதுதான் நான் இந்த வாட்டி வாங்கினேன். That's it guys. பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சாச்சு. என்னால் ஃபேன் எல்லாமே இருக்க முடியாது. ஃபேன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக கேட்க முடியாது. ஸோ இதுதான் வந்து என்னோட ரீசன்ட் காஸ்மெட்டிக் ஆர் மேக்கப் ஐட்டம் பர்ச்சேஸ் யூ கேன் சே. எஸ்கியூவோட அந்த பிபி அந்த சிசி க்ரீம் இன்னும் இருக்குது என்கிட்ட. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி, ஐ மீன் இருக்குமா இல்லையா, ஏன்னா இந்த லிப்ஸ்டிக் நான் வாங்கலான்னு இருந்தேன். ஸோ எனி விச் வேஸ் வந்து ஃப்ரீ டெலிவரிக்காக நான் நினச்சேன் சரி ஓகே லெட் மீ பை திஸ். ஸோ எனிவே நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த என்வே பேயோட இந்த கலர் வந்து நம்பர் 2 அண்ட் திஸ் நம்பர் 2 என்னன்னு தெரில. இது நான் வாங்கின லிங்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் திஸ் இஸ் அகேன் நாட் ஸ்பான்சர்ட் வீடியோ காய்ஸ். ஸோ எஸ், என்கிட்ட வந்து ஜஸ்ட் கிளிம்ஸ் காமிக்கிறேன். இதெல்லாம் தான் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ், இதில் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபார் ஷுர் ஐம் கோனா டூ அ வீடியோ. ஐ மீன் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாகவே என்னோடய ஐட்டம்ஸ் தான். ஸோ ஐ எம் லிட்டில் கிரேசி. பட் அந்த அளவுக்கு மேக்கப் ஐட்டம் ஸ்டோர் பண்ண மாட்டேன், பட் இருக்கிறதும் யூஸ் பண்ண மாட்டேன். அதுதான் என்னோட ஒரு தப்பான ஒரு என்ன சொல்கிறது நேச்சர். வாங்கி வச்சுருவேன், பட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் வந்து மிஷி வந்தாச்சுன்னா ரைஸ் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவளை தூங்கி வச்சுட்டு நாளிலேருந்து அவளுக்கு எக்ஸாம். பட் நான் வந்து ஒன்றும் வந்து யூகேஜிக்கு என்னது இவ்வளோ எக்ஸாமுக்கு நம்ம இதுக்கு வந்து குழந்தைய போட்டு பாடப்படுத்தணும்னு நான் நினைப்பேன். ஸோ ஐ டோன்ட் ஈவன் பாதர். இஃப் ஷி வாண்ட் டு ஸ்டடி லெட் ஹர் ஸ்டடி. இஃப் ஷி டோன்ட் வாண்ட், இதுக்கு அவளுக்கு பிடிக்கலன்னா வந்து ரொம்ப இப்போவே போஸ்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் குழந்தைங்க வந்து லைக் தே வில் ஸ்டார்ட் ஹேட்டிங். அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு அப்படின்னு நினச்சாலே வந்து அவங்க ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எஸ், நான் இப்போ உட்காந்துட்டு லெட் மீ சிட் ஃபார் அ வைல்.
நான் இப்போ உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் எல்லாரும் கூட வந்து பேசுகிறேன். ஒரு வீடியோ வந்து என்னோட வெட்னஸ்டே வீடியோ வந்து நான் எடிட் பண்ணுவேன். வெட்னஸ்டே Thursday I don't remember. எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ எப்போ போடுவேன்னு தெரியல. ஸோ தட்ஸ் இட். இது வரைக்கும் இவ்வளோதான். கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது, அது முடிச்சிட்டோன்னா குளிச்சுட்டு தூங்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி உள்ள இந்த சண்டே விலாக் இங்கேயோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் விலாக் பண்ணேன், நான் நேரடியாக பேச வந்தேன்னா கண்டிப்பாக அப்டேட் யூ சம் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வித் யூ ஆல். ஸோ children is bye from me. Take care. Bye bye. Hey guys, so last week நான் உங்கள் எல்லாரும் கூடயும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னன்னா கோகி வந்து ஒரு மாங்காய் ஊறுகாய் வச்சாங்க, ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். அது சாப்பிட்டுட்டு என் த்ரோட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதனால வந்து எனக்கு கோல்டு பயங்கரம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு வர வைக்கணும்னா இன்னைக்கு அந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிறது இல்லை, மிஸ்டர் கோகு த கிரேட் ஷெஃப் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தயவுசெய்து இது வந்து நைட் சாப்பிடாதீங்க, இல்லைன்னா என்ன மாதிரி உங்களுக்கு த்ரான்சல்ஸ், த்ராட் பெயின் எல்லாம் வந்துடும். ப்ளீஸ் ஈட் ஓன்லி இன் த ஆஃப்டர்நூன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மாங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ஷெஃப். கார்லிக், சில்லி, கார்லிக் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியா? ஸோ நாகர்கோவில் ஸ்பெஷல், நாஞ்சில் நாட்டு ஸ்பெஷல் மாங்காய் ஊறுகாய் கால் வந்துச்சு உங்களுக்கு. ஸோ இது உப்பு, கல்லுப்பு, சில்லி, ரெட் சில்லி, அப்புறம் ஜீரகம், அப்புறம் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். அரைச்சி இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயில் மிக்ஸ் பண்ணணும். தட்ஸ் இட்டா? ஸோ இதெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணிடல, எண்ணெயெல்லாம் போட வேண்டாமா? பிடிச்சுன்னா பச்சையாக போடணுமா? ஒரு நாளைக்கு இது எவ்வளோ வாட்டி சாப்பிட்டா டான்சல்ஸ் வரும்? இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே எச்சி பண்ணிட்டே சாப்பிடணுமா? அதான் டேஸ்டா? ஸோ இது எது கூடடா நல்லா இருக்கும்? கஞ்சி கூட தான் நல்லா இருக்குமா? நான் கஞ்சி வைக்கவே இல்லையே. நான் இப்போ வெறும் ரைஸ் தாண்டா வச்சிருக்கேன். நான் தயிர் கஞ்சியோ இல்லை சுடு கஞ்சியோ எது கூட நல்லா இருக்கும்? பழைய கஞ்சி. ஸோ நாளைக்கே ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பழைய கஞ்சி. சொல்லு, ஓகேவா? சொல்லு. ஸோ இது வந்து நாகர்கோவில் ஸ்பெஷலா? சரி, ஓகே. உங்களோட எல்லா நாகர்கோவில் வியூவர்ஸ்க்கு சேவ் ஹாய். அந்த நாகர்கோவில் ஸ்டைலில் சொல்லுங்க. நாகர்கோவில் ஸ்டைல் எப்படி சொல்லுங்க? மீனுக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்காஸ். சரி, ஓகே. ஸோ இவங்க வந்து இப்போ சாப்பிட போகிறாங்க. மிஷி வச்சுட்டு நான் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பெருக்கி துடைக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ லெட் மீ அப்டேட் யூ மோர். ஸ்டே கனெக்டட் guys. So guys, time இப்போ 11:30 ஆக போகுது, ஆல்மோஸ்ட் 11:28. வீடியோ ஒன்று எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. அண்ட் பாத்திரம் எடுத்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ டைம் இப்போ 11:28 ஆகுது, ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி 11:30. ஸோ மத்தியானம் நிறைய நேரம் தூங்கினால எனக்கு வந்து இப்போ தூக்கமே வரல. ஸோ மிஷியும் கோகியும் வந்து உள்ளே தூங்க போயாச்சு நாளைக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால. அண்ட் நான் நினச்சி டக்குனா அவங்க பிகாஸ் கோகி சத்தம் போட்டுட்ருக்காங்க நைட்டு பெருக்கி துடைக்கிற வேலை பண்ணாதே அப்படின்னு. பட் 3 நாள் ஆச்சு நான் வீடு பெருக்கி துடைக்கவே. 3 நாள் இல்லை, 2 நாள் ஆச்சு வீடு பெருக்கி துடைக்கவே இல்லை. ஐ மீன் சாட்டர்டே சண்டே. ஸோ ரொம்ப தூசியாக இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப லேசியாக இருந்தேன், அதனால் ஒன்றுமே பண்ணல. ஸோ இன்றைக்கி மெதுவாக சத்தம் போடாமல் ஹாலு, என்னோடய வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால 15 மினிட்ஸில் இன்னுமே பெருக்கி துடைக்கிற வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அந்த ரூம் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணிடுவேன். அது மட்டும் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன்னா ஆல்மோஸ்ட் ஓவர். இங்கே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அப்லோட் ஆகிடும். நாளைக்கு காலையில் பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து டக்குன்னு வந்து இப்போ வந்து நான் என்னோடய க்ரீன் டீ குடிக்க போகிறேன், நைட் க்ரீன் டீ. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதுவும் தேய்ச்சி முடிச்சிட்டேன்னா டக்குன்னு பெருக்கி தொடச்சிடுவேன், எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எஸ், கோகிக்கு தெரியாமல் பண்ணணும், இல்லைன்னா சத்தம் போடுவாங்க என்ன பண்ணுற நைட் அப்படின்னு. ஐ நோ நிறைய பேர் வந்து சொல்வீங்க இந்த மாதிரி நைட் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை.
ஸோ என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை. ஏன்னா காலையில் நான் பண்ண முடியாது, எனக்கு டைம் இருக்காது. ஸோ ஐநோ இது வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வேலை முடிச்சுட்டே நான் உங்ககிட்ட வந்து முடிஞ்சால் பேசுகிறேன். இல்லைனா யூ ஜஸ்ட் டேக் அ ரிட்டன் கீப் ஆன் வாட்சிங். எல்லாம் முடிஞ்சிச்சு. நல்லா ஃபுல்லாக பாத்திரம்லாம் தேய்ச்சி அண்ட் நாளைக்கு காலையில் தேவைப்படுறது மட்டும்தான் வெளியில் வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் மேலே வச்சாச்சு. ஐ மீன் ஆல்ரெடி காஞ்சிருந்தது. அண்ட் நான் என்னோடய க்ரீன் டீ குடிச்சிட்டே வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ எஸ், கிச்சன் வேலை ஆல்மோஸ்ட் டன். ஸோ நான் இப்போ வந்து பெருக்க போகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணுவேன்னா, முன்னாடி லக்ஷ்மி வரதுக்கு முன்னாடிலாம் நான் எப்படி பண்ணுவேன்னா, எனக்கு டக்குன்னு பண்ணுறதுக்காக எதெல்லாம் கீழே இருக்குதோ, எதெல்லாம் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுருவேன். ஸோ இது எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக அது அப்படியே இருக்குது. ஸோ இந்த ரூம் அப்புறம் அந்த ரூம் எல்லாமே முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு தென் தட்ஸ் இட். கிச்சன் மட்டும்தான். ஸோ அவ்வளோ நேரம் ஆகாது. ஸோ இப்போ டைம் வந்து 11:55. 15 minutes இது முடிக்கணும். So let me see if they're going to complete or not. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கிச்சன் எல்லாமே க்ளீனாக இருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் 12:20 ஆகுது. இப்போ தான் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ தட் ஐ ஃபீல் குட் ஸ்லீப், நல்ல ஒரு தூக்கம் வரும். ஸோ அந்த கோகி ஐ மீன் எங்களோட பெட்ரூம் மட்டும் தான் க்ளீன் பண்ணதுனால காலைல பண்ணிடுவேன். So that's it guys. So this is how I try to manage my work. But then ஒரு விஷயம் சொல்லணும்னு கண்டிப்பாக நான் vlog முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் பெருக்கி தொடச்சேன். 1 minute. ஸோ நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெருக்கி தொடச்சேன். அண்ட் வாட் ஐ ஃபெல்ட், எவ்வளோ லேசி ஆகிடுவோம் நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஹெல்ப்பர் வச்சுட்டோன்னா. ஐ மீன் முன்னாடி மாவு அரைக்கிற வேலை இருந்தது, இப்போ அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து மாவு அரைக்கணுமான்னு நினைக்கும் போது வந்து ஒரு மாதிரி சோம்பேறி தரோம். அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் எடுத்து வைக்கிற வேலை வந்து நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கோகி சொன்னாங்க என்னால் எடுத்து வைக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் டெல் லக்ஷ்மி டு கீப் தேட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நானுமே வந்து அந்த விஷயம் பண்ணுறதுக்காக ரொம்ப சோம்பேறிப்பட்டு போயிட்டுருக்கு. லைக் ஐம் கீப் ஆன் டிபெண்டிங் ஆன் ஹர். ஸோ ஒரு நாள் நம்ம ஹவுஸ் ஹெல்ப்பர் வரலைன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் வி ஆர் ஸோ மச் டிபெண்ட். இப்போது அவங்க எனக்கு தேவையில்லை லக்ஷ்மியோட ஹெல்ப். ஐ மீன் டு பி ஃப்ரேங்க், நான் பண்ணுறதுக்கு ரெடி தான். பட் கோகி செட் லைக் எவ்ரிதிங் யூ கீப் ஆன் யுவர் ஹெட். அப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஏதாவது ஆகிடும். அதுக்காக இட்ஸ் பெட்டர் கி வி ஷுட் ஹேவ் ஹர். அதனால தான் வந்து லைக் ஐ மீன் ஷீ இஸ் தேர். ஆல்வேஸ் நானே வந்து வீடு அவ்வளோ பெருசு கிடையாது, லைக் பண்ண முடியாதுன்னு இல்லை. லைக் இட் வில் ஹார்ட்லி டேக் 20 minutes ஃபார் மீ பெருக்கி துடைக்கிறதுக்காகவும். பாத்திரம் வந்து நம்ம அப்போ கூட தேய்ச்சிக்கலாம். பட் மெயினாக வந்து இந்த டஸ்டிங் பண்ணுறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது இஃப் யூ ஆர் நாட் அட் ஹோம் ஆல்வேஸ். ஸோ இப்போ பண்ணும்போது வந்து யூ ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக். ஐ மீன் நான் முன்னாடி வந்து நான் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது நல்ல வெயிட் குறைஞ்சிருந்தது. இப்போ நான் பண்ணாதனால எப்போவுமே ஆஃபீஸில் சிஸ்டம், வீட்லேயும் வந்தால் சிஸ்டம், த மோர் அண்ட் மோர் யூ சிட் த மோர் லேசி யூ வில் பிகம். அண்ட் எனர்ஜியும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஃபேட்டும் அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு எனர்ஜியும் இருக்காது வேலை பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் அட்லீஸ்ட் இந்த பெருக்கி துடைக்கிற வேலை நான் பண்ண ஆரம்பிச்சலாம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ
So yes guys, that's it. For 12:28 ஆகுது, 23 ஆகுது. So now what I'm going to do is like just ஒரு thumbnail மட்டும் தான் கிரியேட் பண்ண, ஒரு 5 to 10 minutes கிரியேட் ஆயிடும். அது முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு 9 o'clock வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிடும். So that's it guys. So இந்த வாரம் சண்டே இப்படியே போயிடுச்சு, ஹெக்டிக்காக போயிடுச்சு. அண்ட் போன வாரம் வந்து பயங்கர லேசியாக இருந்தது, ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, என்தூசியாசம் ரொம்ப கம்மியாக இருந்தது. I hope from this Monday onwards I'm going to be so energetic, because இந்த மண்டேலேருந்து என்னோட ப்ராப்பர் ஒர்க் அட் ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகுது. So yes guys, that's it. So I wish everybody to have a very very good week days. I don't know இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆக போகுது அப்படின்னு. might be Tuesday or Wednesday தான் ஆகும்னு நினைக்கிறேன். So might be அதுக்கு அடுத்த வீக் உங்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். Till then it's bye from me. Tata, bye bye, take care, good night, love you all.